தமிழ்நாடு தொழில்நுட்பத் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th 12th என்ன டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் ஓகே. நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் 10th முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31/7/2024 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன எலிஜிபிள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு டேஷ்போர்டுக்கு பேஜுக்கு ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எஸ்எஸ்எல்சி அந்த இதுலேருந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி பர்சனல் பப்ளிக் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 31/7/2024 அன்னைக்கு 24 அதாவது 12 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 1/8/2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மேக் ஆன்லைன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், அதாவது உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12th நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது என்னென்ன ஜாபுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா, மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்காக ஒன்று, அதுவும் இல்லாமல் இதுக்கு பார்த்தீங்கன்னா அவல்தார் ஜாபுக்காகவும் எடுக்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் இதுக்கு 10th படிச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000க்கு மேலே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸில் 4,887 வேக்கன்சியும், அவல்தார் சிபிஐசி சிபிஎனில் பார்த்தீங்கன்னா 3,439 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க, sslc.government.in. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக எல்லாமே உங்களுக்கு அப்ளை பண்ணுற லிங்க்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம், சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 1/8/2024 அன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் படி பார்த்தீங்கன்னா இந்த டேட் வரைக்கும் உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அண்டர் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்க்கு ஏஜ் கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது எம்டிஎஸ் அவல்தார் இந்த போஸ்டிங்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஏஜ் இல்லாமல் மற்ற ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி 5 இயர் ரிலாக்ஸேஷனும், ஓபிசிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 10 இயர் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 13 இயர் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர் ரிலாக்ஸேஷனும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்களோ அப்போ தான் உங்களுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற 31/7/2025 அது இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு இந்த வேக்கன்சி வெளியிடுவோம் அப்படின்றதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/8/2024 வரைக்கும் நீங்கள் மஸ்ட்டாக மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவங்க பாருங்கள், மெட்ரிகுலேஷன் அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே, நீங்கள் இதுக்கு எப்படினாலும் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. நீங்கள் 12th படிச்சிருங்க, அதாவது 10th 12th படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000க்கு மேலே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நீங்கள் டேரெக்டாக அந்த பேஜுக்கு போயிடுவீங்க. நான் உங்களுக்கு இந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் பண்ணுற பேஜுக்கு போகும். அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் பேஜுக்குன்னு நீங்கள் டேரெக்டாக போயிடலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 அதாவது எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதர் கேட்டகரிக்கு வந்து ₹100 இருக்குது. உமன் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ₹100 மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதர் கேட்டகரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸும் கம்மியாக இருக்குது. ஆல் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீடியோவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் எக்ஸாம் சென்டர் 4-5 இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். உங்களுக்கு எது அதாவது கிட்ட இருக்கோ அந்த இதில் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து திருப்பதிலையும் கொடுத்துருக்காங்க. அதாவது வெங்கடேஸ்வரம் கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரி, சென்னை, மதுரை. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இது செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுனாலும் உங்களுக்கு கிட்ட சென்டர் வந்து எங்கே இருக்கோ அந்த வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2 இந்த முறையில் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 60 கொஷின் இருக்குது, 60 மார்க். அது வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்ஸில் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 20 மார்க் எடுத்தாலும் நீங்கள் பாஸ் ஆகிடலாம். செக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75 மார்க்கு 25 எடுத்தாலும் நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கிற உங்கள் மார்க் எடுத்தாலும் நீங்கள் பாஸ் ஆகிடலாம். இவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். அந்த மெரிட் லிஸ்ட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் எல்லா டேட்டும் உங்களுக்கு பிரீஃபாக இதில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் வரும்போது உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 81 இது கொடுத்துருக்காங்க, பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது பூரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு டைம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு இருக்கும். வாக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் கடக்கிற மாதிரியும், ஃபீமேலுக்கு வந்து 1 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸில் நீங்கள் நடக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க மற்ற ரிலாக்ஸேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா லிங்க்கையும் இவங்க இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க்கை கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலும் நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் இதெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ணுற போது உங்களுக்கு என்னென்ன ஐடி ப்ரூஃப் வேணும் அப்படின்றதே இவங்க கேட்டிருக்காங்க. அந்த ஐடி ப்ரூஃப் இருக்கிற மாதிரி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்களே அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது 10th +2 படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இது யாரும் நழுவு விட்டுறாதீங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000க்கு மேலே வேக்கன்சி இருக்குது. அந்த வேக்கன்சி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? 10th +2 படித்தவங்களுக்கு வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.